Hi friends, welcome to my channel SN Trading Tricks. நேற்று ஒரு சில லெவலில் உங்களுக்கு வந்து சார்ட்டில் காமிச்சிருந்தேன். அந்த லெவல்லாம் இன்றைக்கி எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா இல்லைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட மார்க்கு எதுவுமே எடுக்கலை. நேற்று என்னென்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தேன். ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இதை ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது போட்டிருந்தேன். இதுக்கு மேலே மார்க்கெட் நேற்று வந்து க்ளோஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஏரியாவில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சு 25,234 மார்க்கெட் க்ளோஸ் ஆகியிருந்தாங்க. அதை வச்சு மார்க்கெட் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 25,345 வரையும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு போகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,428 வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நேற்று வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இதுவும் செகண்ட் இது வரையும் போகிறதுக்குள்ள சான்ஸும் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு டார்கெட் வந்தாலே போதுன்னு வெளியே வந்திருக்குன்னு சொன்னேன். இதிலே நீங்கள் வெளியே வந்திருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். திரும்ப மார்க்கெட் இதே ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒரு ஸ்கேல்பிங் மைண்டில் இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போனோன்னே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். செல்லராக இருந்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல்லிங் பண்ணியிருக்கலாம். ரெண்டு சைடும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நான் நோட் பண்ணி கொடுத்த அந்த லெவலில் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம். இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸில் போய் மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆயிருந்தது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ், அந்த ஏரியாவில் நேற்று க்ளோஸ் ஆயிருந்தது. இதுலேருந்து மார்க்கெட் ரிவேஸ் ஆனால் மார்க்கெட் ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்து கீழே வந்து ஃபால் ஆகிடுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ரிவேஸ் ஆகல, மார்க்கெட் கால் சைடு போயிருக்குது. ஒரு பாசிட்டிவாக தான் மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங்கும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்து அங்கேருந்து ஒரு 25,235 க்ளோஸ் ஆனது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,258 ஓப்பன் ஆகிருக்குது. 20 பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து திரும்ப அதே இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் ஆகிருக்குது. நேற்று நான் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறப்போ அகெயின் அதே இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக போகுதுன்னா மேலே போயிட்டு திரும்ப அந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு தான் மேலே போவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்ப போயிட்டு மேலே இவ்வளோ தூரம் போகணும்னு எதிர்பார்க்கல. ஒரு சின்ன ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரையும் போயிட்டு அகெயின் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப நேற்றுடைய க்ளோஸை ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே போயிருக்குது. இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போகும். இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா இந்த ஏரியா நோட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து செல்லிங் ஆகிருக்குது. இந்த ஏரியாவில் வந்து செல்லிங் ஆகிருக்குது. அதனால தான் இந்த ஏரியாவில் வந்து கரெக்டாக மார்க்கெட் ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த இடம் இங்கேருந்து மார்க்கெட் வந்து செல்லர் செல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செல்லரை வந்து பையர் வின் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக மேலே போயிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எங்கேருந்து செல்லிங் வருதோ இப்போது இந்த ஏரியாவில் வந்து செல்லிங் வந்துருக்குது. அதை என்ன பண்ணிட்டாங்க, மேலே போயிட்டு திரும்ப அதுக்கு நேராக வந்து இந்த ஏரியா நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஏரியாவில் பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து செல்லாக இருக்குது. புரியுதுங்களா? இந்த ஏரியாவில் செல்லிங் ஆகிருக்குது. இங்கேருந்து திரும்ப இங்கேருந்து ஒரு பையர் வந்து மேலே வந்து அகெயின் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இவரோட இந்த பாடியோட டாப்பில் ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் இங்கேருந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருக்குது. அந்த இடத்த மேலே போயிட்டு ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் நான் ஏன் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரீடெஸ்ட் எடுக்க வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் தான் கண்டினியூஸாக அது கீழே மார்க்கெட் வந்து டவுன் ஆகிக்கிட்டே இருந்திருக்குது. நேற்று அந்த ரெசிஸ்டன்ஸில் க்ளோஸ் ஆனதை வச்சு இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இதுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு ரீடெஸ்ட் திரும்ப அது மேலே ரீடெஸ்ட் பண்ணி மேலே போயிருக்காங்க. சரிங்களா? இப்போது நேற்றுடைய லெவல்ஸ்லாம் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட என்னோடய லெவல்ஸ் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்குது. இந்த ஏரியாவில் ஓப்பனிங் கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் திரும்ப அங்கேயும் சப்போர்ட் எடுக்கிறப்போ கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டுடைய நேற்றுடைய க்ளோஸ் வச்சு இன்றைக்கி எப்படி போகும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கே, எந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகக்கூடிய சான்ஸ் இருக்குது, எந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி மார்க்கெட் வந்து சப்போர்ட்டுக்கு கீழே வரக்கூடிய சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட் பண்ணியிருக்கிற இடம் கீழே க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் வேலிடில் தான் இருக்குது. அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது நேற்று உங்களுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக போட்டிருந்தேன். இன்றைக்கி இது வந்து என்னவா மாறுது, மார்க்கெட் மேலே இருக்கிறப்போ கீழே இருக்கிற ஏரியா சப்போர்ட் ஆகிடும். மார்க்கெட் கீழே இருக்கிறப்போ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. மார்க்கெட் மேலே போனதால் இந்த இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட். ஓகேங்களா, இது சப்போர்ட். இப்போ சப்போர்ட்ன்றதால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது. இதில் மார்க்கெட் எங்கேருந்து வந்து மேலே போயிருக்குது. இந்த ஏரியா நோட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ரெட் கேண்டில், நல்லா பாருங்கள், இங்கே ஒரு ரெட் கேண்டில் பின்பார் மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது புரியுதுங்களா, இந்த இடம் இப்போ நான் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 25,200 வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா நம்ம வந்து க்ரீன் கலராக மார்க் பண்ணியிருக்கிறோம். ரெசிஸ்டன்ஸை ரெட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து இது வந்து க்ரீன், இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதுக்கும் கீழே மார்க்கெட் வந்தால் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸு. இது உங்களுக்கு இப்போ எப்படி ட்ராப் பண்ணணும்னா இதை நீங்கள் வந்து எடுத்துருங்க. இதை எடுத்து இந்த ஹை மார்க்கெட் ஒரு ஹை கொடுத்துட்டு அந்த ஹைக்கு மேலே போக முடியாமல் அங்கேருந்து ஃபாலோ இருக்குது. திரும்ப அதை டச் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஃபாலோ ஆகுது. சரிங்களா, இப்போது இந்த ஹையில் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த ஹை கொண்டு போயிட்டு இந்த பாடிக்கு மேலே திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேற்கொண்டு பை ஆகும். சரிங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பையர் இங்கேருந்து பையாக இருக்கிற மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்குதுல்ல, 15 மினிட்ஸாக காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸான நல்ல பையர் வந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. இது இந்த ஏரியாவில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நல்லா நோட் பண்ணிங்க. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும்னா நாளைக்கு ஓப்பனாக இருப்போம். இதுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா அங்கேருந்து என்ன சொல்லியிருக்கிறேன், போயிட்டு ரீடெஸ்ட் யார் மேலே எடுப்பாங்க, இந்த இடம் இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ இருக்குது. இவங்களுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட்டு கொடுத்துட்டு மார்க்கெட் அகைன் மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் நாளைக்கு இருக்குது. மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி கொடுத்துருக்குறேன். அதை வந்து 5 மினிட்ஸில் காட்டுறேன். இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் போட்டிருக்குறேன். நல்லா பாருங்கள். இந்த ஏரியாவில் இந்த விக்குக்கு மேலே ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்குறேன். அதுதான் உங்களுக்கு வந்து நாளைக்கு கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த ஏரியாவை தாண்டுனா தான் 25,371க்கு மேலே மார்க்கெட் போகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 25,436 வரைக்கும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. இதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா திரும்ப அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இதுதான். சரிங்களா, அப்புறம் செகண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் வாங்க. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலேயும் போயிருக்காங்க. 25,500 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கிறாங்க. திரும்ப அந்த சப்போர்ட்டை உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு திரும்ப அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக அந்த இடம் ஆக்ட் ஆகிட்டு திரும்ப டச் பண்ணி ஃபாலோ ஆகிருக்குது. அதனால் 25,500 உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 25,500. சரிங்களா, 25,500. இதுவும் நான் வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் டைப்பாகவே போட்டுறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். இதுவும் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சாங்கன்னா
இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோசிங் வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது. இந்த ஏரியாவுக்கு மேலே போய்ட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு டார்கெட்லேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வரதை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ்அப் வச்சு ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் நாளைக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ சப்போர்ட்டாக இதே ஆகட்டும், இதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகிடும். இந்த ஏரியா சப்போர்ட் ஆகிறப்ப தான் இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரிகர் பண்ணிட்டு போவாங்க. இந்த ரெட் கலர் ஜோன் ஃபுல்லாகவே இந்த ரெட் கலர் ஜோன் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் கரெக்டாக இது மேலே தான் உட்காரணும்னு கிடையாது, இதுக்குள்ளே கூட வந்துட்டு போகலாம். அதுக்காக தான் பாக்ஸ் அந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன். இல்லை இதுக்கு பாதி வரையும் ட்ரிகர் பண்ணிட்டு கூட போகலாம். கரெக்டாக இங்கே லாஸ்ட்டாக செல்லிங் ஆன ஏரியாவுக்கு உள்ளே தான் வரணும்னு கிடையாது, அதுக்கு மேலே ட்ரிகர் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து கால் சைடு நாளைக்கு பாசிட்டிவாக போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இன்னைக்குடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,336 350 வச்சுக்கோங்க. 25,350 வந்து உங்களுக்கு இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸில் க்ளோஸ் ஆகிருக்குது. நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அது சப்போர்ட் எடுத்து ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்குள்ளவே இன்சைடு கேண்டிலாக நாளைக்கு ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இந்த 25,341க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்கன்னா, நேற்று ஓப்பனிங் கேண்டில் செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்தாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ஃபால் ஆகிறப்போ இந்த ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் கேண்டில் க்ளோஸ்அப் வச்சுட்டாங்கன்னா அகெயின் அடுத்தது இங்கே தான் வரணும். புரியுதுங்களா? இந்த ஏரியாவில் தான் வரும். ஆனால் அதுக்கு முன்னே நீங்கள் வந்து இந்த ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இங்கேருந்து 25,329 25,330 இது வரையும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல, இதுக்கு கீழே வந்தோன்னே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு உடனே எடுத்துடாதீங்க. இந்த க்ரீன் கேண்டிலில் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் க்ளோஸ் அப் வைக்கணும். வச்சாதான் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரதுக்குள்ளே சான்சஸ் இருக்குது. இந்த க்ரீன் கோடையும் தாண்டி மார்க்கெட் கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் அப் வைக்கணும். வச்சாதான் நீங்கள் வந்து புட் சைடு ட்ரை பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இது வரையும் 25,200 வரையும் மார்க்கெட் நாளைக்கு ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த க்ரீன் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் அப் வச்சா. இந்த ரெட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா 25,365க்கு அபோவ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகி 25,400 வரைக்கும் போயிடுச்சுன்னு வைங்க, மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகிறதுக்குள்ள சான்ஸாக நாளைக்கு இருக்குது. ரெண்டு பக்கமும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த லெவலில் ஒர்க் ஆகலைன்னா கீழே வரும். இந்த க்ரீன் மார்க்குக்கு கீழே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங் கேண்டில் க்ளோஸ் வச்சுடுச்சுன்னா 25,330க்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுக்கிறது கீழே வரும். இல்லை 25,350க்கு கீழே க்ளோஸ் வைக்கலை, 25,370க்கு மேலே போயிடுச்சுன்னா 400லேருந்து மார்க்கெட் வந்து பையிங் ஆகிடும். பையிங் ஆகி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போவாங்க. டைரெக்டாக மேலே போயிடாது, ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போவாங்க. அந்த ரீடெஸ்ட் கிட்டே கூட பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அங்கேருந்து கூட பண்ணலாம். சரிங்களா? இதுக்கும் மேலே 25,450 440க்கு மேலே போனால்தான் உங்களுக்கு திரும்ப அங்கே ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போவாங்க. ஏன் ரீடெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லர் ஏரியா 25,430ல் நல்ல செல்லிங் ப்ரெஷரோடு வந்துருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் விழுந்தது தான் இவ்வளோ தூரத்துக்கு ஃபாலோ ஆகிருக்குது. 25,430லேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். 24,923 வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ இருக்குது 25,450லேருந்து. ஓகேங்களா? அதனால் திரும்ப அந்த லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து செல்லர் திரும்ப ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க மேலே போன. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட ரீச் ஆன உடனே மார்க்கெட் அங்கேருந்து செல்லர் வந்து திரும்ப கீழே தட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்படி செல்லர் பண்ண முடியல அப்படின்றதால தான் இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இங்கேருந்து செல்லர் வரலன்னா மார்க்கெட் மேலே க்ளோசிங் வச்சு திரும்ப ரீட்ரெஸ் எடுத்து செகண்ட் டார்கெட்டுக்கு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த ரூல்ஸ் படி தான் மார்க்கெட் நாளைக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. மார்க்கெட் என்னோட க்ளோசிங் ரேஞ்சில் அதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 25,360க்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்காக ரீடெஸ்ட் பண்ண வரும். திரும்ப சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட்னு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது வந்து 25,500 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்.
இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்ஸும் இருக்குது. 25,450 அது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அங்கேருந்து வந்து ஒரு 50.1 ரெசிஸ்டன்ஸ், 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அங்கேருந்து ஃபால் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வரையும் வரும். ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபால் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரிகர் பண்ணிட்டு மேலே போவாங்க. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. மற்றபடி ட்ரேடிங்கை பற்றி தெரியல, பிகினர் யாரும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடு எப்படி பண்ணணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாது, எங்கே நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும், ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் எப்படி நம்ம வந்து ட்ராப் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி ட்ராப் பண்ணணும், அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ராப் பண்ணணும், மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கா பையிங்கில் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, பல இண்டிகேட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு விளக்கமாக தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.